வணக்கம். நாங்க பண்ணாரியம்மன் ஸ்கூலில் இருந்து இங்க யோகாசன போட்டிக்கு வந்தோம். எங்களுக்கு யோகா மூலம் அறிவையும் பயத்தையும் குறைக்கிறது. நாங்கள் நன்றாக பழகி நிறைய ஸ்டேட் காம்படிஷன் அளவிலாக போய் எங்கள் ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்போம். நன்றி. வணக்கம். இந்த யோகாசனம் மூலம் எங்களுடைய வயதையும் வணக்கம். நாங்க பண்ணாரியம்மன் ஸ்கூல்ல இருந்து வரோங்க. நாங்க போன வருஷம் இந்த கப்பல்ஸ் யோகா காம்படிஷனுக்கு அபிநாசிக்கு வந்தோம். அப்ப நான் செகண்ட் பிளேஸ் தான் இருக்கேன். அடுத்த டைம் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன். வணக்கங்க. நான் பண்ணாரியம்மன் பள்ளியில இருந்து வரேன். சத்தியமங்கலத்துல இருந்து. இந்த யோகானால எனக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது, ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்குது. இதனால எனக்கு வழிகளெல்லாம் அது காணாம போச்சு. இது வந்து நான் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு நல்ல பயனை தருது. அதனால எனக்கு யோகா இது என்ஜாய்மெண்ட் பண்ணேன். இது நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணேன். ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தபஸ் யோகாலயாவோட 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிக்காக நம்ம தென்சேரி மலையிலிருந்து சுவாமி வந்திருக்காங்க. போட்டி வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த போட்டியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கிடையே வந்து யோகாவை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நார்மலா நம்ம யோகா சொல்லிக் கொடுக்கறத விட இந்த போட்டி மூலியமா யோகா எடுக்கும்போது மாணவர்கள் அவங்க கத்துக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாகும். ஒரு முறை இந்த யோகா மூலியமா கிடைக்கிற பலன் அனுபவிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அவங்க பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கறத எங்க தபஸ் யோகாலயோட முக்கிய நோக்கமா எடுத்து நாங்க தொடர்ந்து இந்த யோகா போட்டி 3வது வருஷமா நடந்துட்டு இருக்கோம். இந்த யோகா போட்டிக்கு சிறப்பு விருந்தினரா சுவாமி வந்து எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தபஸ் யோகா நிலையம் வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த யோகா மூலமாக அவங்களுடைய மனநிலை ஒருமைப்பாடு செலுத்தி செய்யக்கூடிய இந்த யோகா ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிறுவனத்தின் தலைவர் இன்னும் பல மாணவர்களுக்கு இந்த யோகாவினுடைய பயனை எடுத்து சொல்லி அதில் பயன்பெற வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற காலங்களிலே மனநிலை ஒருமைப்படுவதற்கு பல போதைப் பொருள்களை பயன்படுத்துகிறார்கள். அதெல்லாம் இல்லாமல் இந்த யோகாவில் இருந்து மனநிலை பெற்று அவங்கள் வாழ்வில் எல்லா பலமும் பெற வேண்டும். இதன் மூலமாக வருங்கால குழந்தைகள் எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் நல்ல மனநிலையில் வளர வேண்டும். அதற்கு இது போன்ற அமைப்புகள் ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு அவங்கள் வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம். இந்த தபஸ் யோகாலயா வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழும் கலையினுடைய யோக பயிற்சியை மென்மேலும் உயர்த்தி பல மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமாய் இறைவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்து இவர்களுக்கும் ஒரு நல்ல நிலைகளை கொடுத்து மென்மேலும் உயர்ந்து இதுபோல் பல நிலைகளை கண்டறிய வேண்டுமாய் வாழ்த்துகின்றோம்.